வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Almost breakup, baby. பராசக்தி படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்திருக்குங்க. இது வந்து நேற்று ப்ரோமோ வெளியாக்குறப்ப ஒரு பியூட்டிஃபுல் மெலடி ஜிவி பிரகாஷோட வோக்கல்ஸில் அண்ட் தென் விஷுவல்ஸுமே வந்து ரொம்ப பிரெத் டேக்கிங்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி டான்ஸ் மூவ்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி நைஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ போய் கேட்டு வந்துடலாம். அடியலையை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 என்ன ஒரு ஃபுட் டேப்பிங் நம்பர் அந்த மாதிரியான ஒரு ஒரு ரெட்ரோ கைண்ட் ஆஃப் சாங். ஸோ இது வந்து ரொம்ப மெலோடி. அந்த இப்போ மலேசியாவில் வந்து மழை டைமில் இந்தமாரி பாட்டெலாம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே போய் பார்த்து கேட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். அனைவருக்கும் சிறந்த பரிசு சரிகம கார்வான். இன்பன் உதயநிதி வழங்கும் டான் பிக்சர்ஸ். రత్నమాల రత్నమాల నన్ను వీడి నువ్వలా పోరాదే తెలుగులో రత్నమాల రత్నమాల మిన్ను వీడి వెన్నెలా పోరాదే உலகமே சுழல்வதே உதிரியாய் உடைவதேன் ஏதோ இதுதான் இந்த ஷாட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பு போலே தொலைந்தேனே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான் நீங்காதே. வாவ், வெரி நைஸ் வெரி நைஸ். விஷுவல் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அந்த கட்டம் சரியாக கிளிக் ஆகல. டான்ஸ் பாட்டு இல்லை, டான்ஸ். ஜெயஸ்ரீ மதிமாறன் ரெண்டாம் மாஸ்டர். கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் ஃபேஸ் கட்டாக இருந்தாலும் சொல்லி விடுமா மையோடு முத்தம் கலந்து வைத்ததை என் ஆசை சொல்ல வார்த்தை தீர்ந்ததை உன் பேரினில் நகல் நோகுதே என் பருவம் மடல் ஏறுதே பெண் உருவம் நிழலானதே மெய் சேர மானே குமரி பெண்ணே வந்தான் குமரன் பொன்னி சூலை பூக்களின் முன்னே மூலை விழுந்தோது கண்ணே நெஞ்சம் அது என்ன கல்லோ மஞ்சம் இனியாகும் உள்ளோ வஞ்சம் எனக்கு இந்த டான்ஸ் பீட்டு தான் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் வெரி நைஸ். ரத்னமாலா ரத்னமாலா கண்ணை விட்டு இமைகள் நீங்காதே. ஒரு மாதிரி அப்படியே மிதந்துக்கிட்டே பாட்டு கேட்டு அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. அழகே இதழ் ஓரம் மெலிதாய் முறுவல் கூடும் கருமேக கூட்டில் மின்னல் கீற்று போல் இந்த லுக் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. ஸ்ரீலீலாவோட எஸ்பெஷலி வீரல் இருக்கின்றேனாம் உனை இடம் மாற்றி நீயும் அதை உன்னேனி தீண்டிடும் வைர மடல் தாழும் நானே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான்
இது பழைய படத்துலலாம் பார்க்குறவங்கள தங்கப்பதக்கம் படத்தோட அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த ஸ்டார்ஸ்ல வச்சு செய்வாங்க அந்த மாதிரி கேலக்ஸி. நீங்காதே உலகமே சுழல்வதேன் உதிரியாய் உடைவதேன் ஏதோ நூலொன்றில் மறைந்து குறிப்பு போலே தொலைந்தேனே. கைஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளெசண்ட்டாக இருக்குது கேட்க. எஸ் தட்ஸ் ரைட் வேர்ட். நிறைய லேயர்ஸ் ஆஃப் மியூசிக் இல்லை, ஜஸ்ட் அந்த அந்த சிங்கிள் இதில் ரொம்ப காமாக இந்த நல்ல ஒரு வைப் செட் பண்ணியிருக்காங்க இந்த எப்படி சொல்கிறது இந்த பாட்டுக்கு. வித் தியர் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறம் அந்த கோரியோ, அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து சொல்லணும், ரவி சார் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு இந்த பாட்டு. ஒன்று லைக் பீரியட் ஃபிலிம்ஸ்னாலே அந்த அந்த இது வந்துடும், அந்த கெடிகாரம் நீட்டாக இருக்கும்ல, லைக் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரியான ஒரு பில்டிங்ஸில் வந்து அதை எடுப்பாங்க. பட் அதுவே வந்து அழகாக காட்டியிருந்தார் எனக்கு. அந்த அவங்க 2 பேரும் அவங்க சுற்றுவாங்க, எஸ்கே வந்து ஸ்ரீலீலாவை தூக்கிட்டு சுற்றுறப்போ அந்த சாரியோட இது முந்தான வந்து பின்னாடி பறக்கும். அண்ட் தென் அவங்களோட அந்த அந்த க்ளோஸில் வரும் பாருங்கள் அந்த ஷாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு விஷுவல்ஸ் தான் வந்து கேப்சர் ஆச்சு இந்த பாட்டு ப்ரோமோ வெளியாகிறப்ப. 2 பேர் தான், பேக்ரவுண்ட் டான்சஸ் இல்லை, நல்ல ஒரு செட்டப் பண்ணாங்க. காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஹேர்டு அதெல்லாமே வந்து ஜஸ்ட் நைஸ், இட்ஸ் ஜஸ்ட் நைஸ். ஸோ அதுவே வந்து ஒரு மலையில் செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக அந்த ஈரப்பசை அதெல்லாமே. ஸோ நான் கேட்குறப்பையும் எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து இயர்ஃபோனில் கேட்டிருந்தேன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அது வந்து இப்போ பண்ண முடியாது. லிரிக்ஸ் வைஸ் வெரி நைஸ். ஓப்பனிங்கில் வந்து தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு டைட்டில் டீசர் நினைக்கிறேன், பராசக்தியோட டைட்டில் டீசர் வரப்போ கூட ஸ்ரீலீலா பேசுகிறப்போ அந்த தெலுங்குவோட சாயல் இருந்திருக்கும். மேபி அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் டிசைன் பண்ணது. ஸோ இந்த பாட்டில் வந்து தெலுங்குல வருதுன்னா அவங்கள வந்து வர்ணித்து பாடுற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட மதர் டாங்கில். இஃப் ஐம் நாட் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஏன்னா எனக்கு அதை கேட்குறப்ப வந்து தெலுங்குவோட எசன்ஸ் தான் வந்துச்சு அந்த லிரிக்ஸ் ஓப்பனிங். அதுக்கப்புறம் ரத்னமாலா அந்த கட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே தான் மெதந்துட்டே கேட்குற மாதிரி இருக்குது. ஜிவி ஹேஸ் தட் மேஜிக். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். படம் வந்து இன்னொரு 50 நாளில் வரப்போகுது. இன்னும் என்ன பாட்டு இருக்குது, லைக் அதர்வா, ரவி மோகன் சார் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன்ஸில் இன்னொரு சாங்ஸ் இருக்குமா, செலிப்ரேஷன் சாங்ஸ் இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் வந்த 2 பாட்டுமே லெஃப்ட் ட்ராக். எனக்கு அடியலையை வந்து இன்னும் அது தன்னன்னா அந்த கட்டம் வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பஞ்சாரத்தை போட்டு அந்த கட்டம். ஸோ லூப்பில் தான் போயிட்டுருக்கு எனக்கு அந்த பாட்டு. திஸ் வில் ஆட் இன் மை லிஸ்ட். இன்னொன்று நான் சொல்லணும், இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் நினைக்கிறேன், நேற்று வந்து பாட்டோட ப்ரோமோ இல்லையாக்குனாங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ளேயே நிறைய என் ரீல்ஸ் திறந்தேன்னா இந்த பாட்டோட மேஷ் பண்ணி வேறு சாங் வச்சு நிறையா பண்ணாங்க. அந்த சாங்ஸ்க்கு வந்து அப்படி சூட் ஆச்சு இந்த விஷுவல். அதில் என்னோடய ஃபேவரட் வந்து நானே வருகிறேன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஓ காதல் கண்மணியில் ரஹ்மான் சாரோட பாட்டு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் ரஹ்மான் சார். அந்த பாட்டு வந்து படத்தில் மணி சார் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஜஸ்ட் அந்த படம் போகிறப்பே அந்த பாட்டு வரும், லைக் as the flow goes அது அப்படியே பேக்ரவுண்டில் வரும், தனியாக அதுக்குன்னு ஒரு ட்ராக் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு வருத்தம், அந்த பாட்டுக்கு வந்து மணி சார் விஷுவல் பண்ணியிருந்தா ஒன்று நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு, பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த பாட்டு அந்த சுற்றுற டைமில் வச்சாங்க, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, அந்த கட்டத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பட் இஃப் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சான்னு. எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் த பெஸ்ட் ரீல் தே மேட் ஃபார் ரத்னமாலா. பாட்டு வர மின்னுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கிரியேட்டர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய நன்றி, ஏன்னா அது வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் கோப்ராவோட பார்த்தேன், தும்பி தும்பி துள்ளலோட. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பிகாஸ் இட் ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீல்ஸுக்கு போனதுனால மட்டும் கிடையாது, நாட் பிகாஸ் ஆஃப் தேட். அந்த விஷுவல் சொல்கிறேன், அந்த விஷுவல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, as people could connect. ஸோ அந்த வகையில் வந்து they made a wonderful job. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் stay tuned guys. ரத்னமாலா